எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு புக் ரிவ்யூ வீடியோ. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல இருந்து 2 சாப்டரை ரிவ்யூ பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ மூணாவதா சாப்டர் 10 ஆன சேவ் மணி, அதாவது பணத்தை சேமிங்கள் அப்படிங்கிற அந்த சாப்டர்ல ஆத்தரான மார்கன் ஹவுசல் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயங்களையும் வச்சு இதை பார்க்க போறோம். இந்த சாப்டர் நீங்க ஆடியோ புக்கா கேட்கணும் அப்படின்னா அதுவுமே நம்ம சேனல்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே ஆடியோ புக்ஸும் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். புக்கா நீங்க கேட்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. இந்த சாப்டர்ல மார்கன் ஹவுசல் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லா மக்களையுமே அவர் 3 விதமா பிரிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட வருவாயை அடைஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே ஒண்ணு பணத்தை சேமிக்கிறவங்களா இருக்காங்க, ரெண்டாவது அவங்களால பணத்தை சேமிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க, இல்லைன்னா மூணாவதா நாம பணத்தை சேமிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த சாப்டர் ஃபுல்லாவே அவர் டிஸ்கஸ் பண்ற போற விஷயங்கள் எல்லாமே இந்த கடைசி 2 செக்மெண்ட்ல இருக்கிற பணத்தை சேமிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் பணத்தை சேமிக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாருக்குமே அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நாம செல்வத்தை பெருக்கவும் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணவும் என்னென்னமோ பண்ண ட்ரை பண்றோம். பட் ஆனா நம்ம கையில இருக்கிற அதுக்கான ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிறது பணத்தை சேமிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான பேரலா அவர் எங்க டிராப் பண்றாரு அப்படின்னா, உலகம் கச்சா எண்ணெயை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு அப்படிங்கிறத வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. 1970கள்ல உலகம் கச்சா எண்ணெயை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது அட் த பீக்ல யூரோப்லயும் அமெரிக்காலையும் போயிட்டு இருந்த டைம்ல கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது யூசேஜ் மல்டிபிள் ஆயிட்டே இருந்தது. சோ அந்த டைம்ல நமக்கு தேவைக்கு அதிகமா கச்சா எண்ணெயை நம்ம எடுத்துருவோம், கச்சா எண்ணெய் ஷார்டேஜ் வந்துடும் அப்படின்னு நிறைய அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்பயுமே கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது தட்டுப்பாட்டுல வரல. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கூட கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே தான் இருக்கு. தேவைக்கு அதிகமாவே நம்ம இப்ப ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கச்சா எண்ணெய் மேல இருக்கிற அந்த பற்றாக்குறை பயத்தை நம்ம எப்படி தவிர்த்தோம் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நாம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணல. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணதுனால மட்டும் அந்த பற்றாக்குறை நம்ம தடுக்கல. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச கச்சா எண்ணெயை எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நாம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். நாம கச்சா எண்ணெயை கார்ல யூஸ் பண்றோம், அப்புறம் வீட்டுல யூஸ் பண்றோம், ஃபேக்டரிஸ்ல யூஸ் பண்றோம். சோ இந்த எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையுமே எவ்வளவு எஃபிஷியன்டா யூஸ் பண்றதுக்கு அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். கார் எல்லாமே ஒரு லிட்டருக்கு எவ்வளவு மைலேஜ் தரும் அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ஜென்ரலாவே எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக்கா இருக்கு. இப்போ ஹவுஸ் ஹோல்டு யூனிட்ஸ் ஆன ஏசில இருந்து ஃபேன்ல இருந்து டிவில இருந்து எல்லாமே எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அது கூட வருது. சோ அந்த பயன்பாட்டு திறன் அப்படின்னு சொல்ற எஃபிஷியன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணதுனால நமக்கு எவ்வளவு ஆயில் கிடைச்சிட்டு இருந்ததோ அந்த ஆயில்லயே நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் மனிதன் உருவாக்கிக்கிட்டான். சோ அதனாலதான் நம்மளால இந்த கச்சா எண்ணெய் பற்றாக்குறை அந்த சுச்சுவேஷன் தப்பிக்க முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு உதாரணம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கால 1975ஆம் ஆண்டு எவ்வளவு உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்ப இருந்து இப்ப உற்பத்தி அப்படிங்கிறது 65% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல எஃபிஷியன்டா யூஸ் பண்றது அப்படிங்கிறது 300%க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ உற்பத்தி இன்க்ரீஸ் ஆனதை விட எவ்வளவு எஃபிஷியன்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சுதான் இந்த சுச்சுவேஷன் சார்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் அப்படியே இதை பணத்துக்கும் சொல்றாரு. பணம் அப்படிங்கிறது நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது, அந்த பணத்தை எவ்வளவு எஃபிஷியன்டா ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்மளால நம்மளோட பொருளாதார சூழ்நிலையை சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பணம் ரிலேட்டடா நம்ம எல்லாரும் பண்ற விஷயம் அப்படிங்கிறது பணத்தை ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணிட்டு அதுல இருந்து வர ரிட்டர்னை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பயங்கரமா ஒர்க் பண்றோம். அதுக்காக போடுற எஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். பட் நாம எவ்வளவு நல்ல முதலீடு பண்ணாலும் அதுல இருந்து வர ரிட்டர்ன் அப்படிங்கிறது கண்டிப்பா ஷோரா இவ்வளவுதான் வரும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிப்டில 26,700 கிட்ட நிப்டி இருந்தது. அப்ப அங்க அந்த டைம்ல இருந்த அனலிஸ்ட் எல்லாருமே 30,000 அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட்
போன இயர் செப்டம்பர்ல இருந்து இப்ப 1.25 வருஷமா கம்பேர் பண்ணா நிப்டி எங்கேயுமே போல, கிட்டத்தட்ட மியூட்டட் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. பட் இதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்காக வந்து நிப்டில வந்து இன்வெஸ்ட் பண்ணாமே நம்ம இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த டைமை வந்து ஒரு ஒரு முதலீட்டுக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலுமே எவ்வளவு லாபம் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நம்மளால எவ்வளவு வெல்த் வந்து ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்மளால ஷோர் ஷார்ட்டா சொல்ல முடியாது. சோ முதலீடு நாம பண்ற முதலீட்டு மேலான லாபம் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களால முடிவு பண்ணப்படுது. நாம டெய்லி வீடியோஸ்ல பேசியிருக்கோம். ஃபெட் வந்து ரேட் கட் பண்றாங்களா இல்லையா, எக்கானமி எப்படி நடக்குது, கவர்மெண்டோட பாலிசிஸ், இது எல்லாம் சார்ந்துதான் நாம பண்ற முதலீட்டு மீதான லாபங்களை வந்து முடிவு பண்ற விஷயம். அதே சமயத்துல நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம பண்ற செலவுகளை குறைச்சு அதன் மூலமா சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயம். அவருக்கு அதை வச்சு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஆனா அந்த ஆப்ஷன்ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க உங்க சம்பளத்தை ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாலாம் வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சோ அதிக வருவாய் ஈட்டுறது, அதை மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதே மாதிரி நம்ம முதலீடு பண்ற விஷயங்கள் மேல லாபங்களை வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படிங்கிறப்ப நம்ம கண்ட்ரோல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது எவ்வளவு செலவு பண்றோம், அதை வச்சு எவ்வளவு வந்து சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான். செலவு பண்றத 3 வகையை வந்து அவர் வந்து பிரிச்சிருக்காரு. ஒண்ணு பேசிக்கான நெசசிட்டிஸான தேவைகள், அது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா முக்கியம். அதுக்கு அடுத்து எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ஆசைகள் ரிலேட்டடான செலவுகள், சோ அதையும் வந்து அவர் வந்து எல்லாருமே பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறத வந்து அவரும் சொல்றாரு. சோ வான்ஸையும் நம்ம மீட் பண்ணும், நீட்ஸையும் வந்து மீட் பண்ணும். ஆனா மூணாவதா ஒரு செக்மெண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா டிசையர்ஸ். அதான் வந்து ஆடம்பரம். நமக்காக செலவு பண்ணாம அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக செலவு பண்ற இந்த ஆடம்பரம் அப்படிங்கிற செக்மெண்ட்டை தான் வந்து அவரு டச் பண்றாரு. சோ உங்களோட பிரஸ்டீஜுக்காகவோ உங்களோட சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்பேக்ஷனுக்காகவோ வந்து ஆடம்பரமா வந்து செலவு பண்ணாதீங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த சேமிப்பை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது தான் உங்க கண்ட்ரோல் இருக்கிற ஒரே விஷயம் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இத முதலீட்டு ஆராய்ச்சியாளர்கள் குறித்த ஒரு விஷயத்தோட வந்து அவர் கம்பேர் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஜாப். ஒரு 0.1% ரிட்டர்ன்ல வந்து இன்க்ரீஸ் காட்டுறதுக்காக பெரும்பாலானவங்க வந்து அந்த ரிசர்ச்ல இருப்பாங்க. 80 மணி நேரத்துக்கு மேல வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. பயங்கரமா ரிசர்ச் பண்ணி 0.1% ரிட்டர்ன் வந்து அவங்க அட்டைன் பண்ணுவாங்க. பட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த ரிட்டர்ன்ல அவங்க போடுற ரிசர்ச்சை அவங்க சம்பாதிக்கிற பணத்துல எவ்வளவு பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுறாங்க, எக்ஸ்ட்ராவா எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கறத அவங்க வந்து ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா, இங்க 0.1% ரிட்டர்ன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை 2-3% வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இததான் அவர் வந்து நமக்கும் வந்து சொல்றாரு. நாம இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா நிறைய படிச்சு அதன் மூலமா வந்து அறிவை வளர்த்துக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி எவ்வளவு எஃபிஷியன்ட்டா நம்ம பணத்தை ஹேண்டில் பண்ணணும், எவ்வளவு வந்து சேவ் பண்றதை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்க ஒரு சேவ் டார்கெட் வச்சிருக்கீங்க, 30% வந்து உங்க சேலரியில சேவ் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கீங்கன்னா, நீங்க 10%ல இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அதுக்கு நிகரான செலவுகள் இருக்கு அப்படின்னா, அந்த செலவுகளை எப்படி வந்து மீட் அவுட் பண்ணும், எப்படி குறைச்சு அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை 10%ல இருந்து 30% வந்து மீட் பண்ணும் அப்படிங்கறத பண்றது அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து சேமிப்பு சார்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, இங்க சேமிக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இலக்குக்காக சேமிக்கிறது அப்படிங்கறதா வந்து பழக்கமா இருக்கு. அது நல்ல விஷயமும் கூட. பெரும்பாலானவங்க சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவங்க சேமிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கு. ஆக்சுவலி எக்கனாமிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு. நீங்க வீடு வாங்குறதுக்காக சேமிக்கல அப்படின்னா வேற எதுக்காகவுமே நீங்க சேமிக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு சே இருக்கு. சோ அதனால வீடு வாங்குறதுக்காக சேமிக்கிறது, கார் வாங்குறதுக்காக சேமிக்கிறது, எஜுகேஷனுக்காக சேமிக்கிறது, டிராவல்காக சேமிக்கிறது அப்படின்னு மக்கள் இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வந்து சேமிக்கிறாங்க. பட் இவர் என்ன அட்வொகேட் பண்றாரு அப்படின்னா, எந்த காரணமும் இல்லாமலும் சேமிக்கலாம். அது வந்து ஃபியூச்சருக்காக சேமிக்கிறது அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்குள்ள வரும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையும் சரி, நம்ம வாழ்ற எக்கனாமிக் சூழலும் சரி, ரொம்ப ப்ரெடிக்டபிளான விஷயம் கிடையாது. அன்பிரிடிக்டபிளா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க கடந்த 2-3 வருஷத்துல எக்கானமியில பாத்தீங்கன்னாலுமே நிறைய அன்பிரிடிக்டட் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. நம்ம லைஃப்மே திடீர்னு நிறைய சர்ப்ரைசஸ் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த சர்ப்ரைசஸ் வித்ஹோல்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு சேவிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சோ அதை அவர் அட்ரஸ் பண்ணும்போது அவர் இன்னொரு விஷயம் என்ன பேசுறாரு அப்படின்னா, எப்பவுமே நமக்கு பணம் மூலமா பொருளா வாங்குற அந்த டேஞ்சபிள் ரிட்டர்ன்ஸ் மேல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோஷன் இருக்கு. நம்ம அதனாலதான் கார்,
அப்புறம் ஹவுஸ், அப்புறம் வந்து டிராவல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சேமிக்கிறோம். ஏன்னா அது வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. பட் ஆனா இன்டான்ஜிபிளா பணம் கொடுக்கிற நன்மை வந்து நமக்கு அவ்வளவா தெரியறது இல்ல. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையில நீங்க அடுத்த பொசிஷன் போகணும், இல்ல ஒரு 6 மாசம் ஒரு ட்ரைனிங் எடுக்கணும், நீங்க வெயிட் பண்ணணும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சேவிங் இருக்கும்போது உங்களால தைரியமா அந்த வெயிட்டிங் பீரியட கடக்க முடியும். ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ இல்ல நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ நீங்க வெயிட் பண்ணி அதை வந்து நீங்க பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் வந்து பணத்துக்கு ரொம்ப அதிகம். ஸோ இந்த இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸை சஸ்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபியூச்சருக்காக சேமிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் இன்னொரு விஷயம் என்ன பேசுறது அப்படின்னா, நம்மளோட வேலை வந்து பயங்கரமா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 1800 1900 லேட் 1940-50ஸ்ல இருந்த வேலைக்கும் இப்ப 2000க்கு அப்புறம் இருக்க வேலைக்கும் பயங்கரமான சேஞ்ச் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல காம்படிஷன் அப்படிங்கிறது வெறுமனே ஹைப்பர் லோக்கலா தான் இருந்தது. நீங்க உங்க ஏரியால இருக்கிற ஒரு சிலரை விட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நாலேஜோட இருந்தா போதும். அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்கதான் ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் நடக்கும். இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். அப்படிங்கிறதுனால உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமான தேவை வந்து அந்த காலத்துல கிடையாது. ஸோ காம்படிஷனும் லோக்கலா இருந்து அப்கிரேடேஷனும் வந்து ரொம்ப மியூச்சுவலா ரொம்ப பொறுமையா நடந்ததுனால அந்த டைம்ல இருந்த வேலையோட இது அப்படிங்கிறது வெறுமனே நீங்க எவ்வளவு டேலண்டா இருக்கீங்க, உங்களால வந்து எவ்வளவு ஸ்மார்ட்டா அந்த வேலையை பண்ண முடியும் அப்படிங்கறத சார்ந்து மட்டும் இருந்தது. பட் ஆனா இப்ப இருக்க வேலை அப்படிங்கிறது காம்படிஷனும் ரொம்ப குளோபல் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து ஆன்லைன்ல நீங்க எல்லா நாட்டுல இருக்கிற ஒரு காம்படிஷன் வந்து நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறீங்க. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி அப்படிங்கிறது உடனே உடனே வந்து அவுடேட் ஆயிட்டே இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கப்பட்ட விஷயம் ஒரு 2 வருஷத்துலயே ரொம்ப அவுடேட்டடான ஒரு விஷயமா வந்து டெக்னாலஜிக்கல் ஃபீல்ட்ல பார்க்கப்படுது. அப்படிங்கிறப்ப வெறுமனே நான் ஸ்மார்ட்டா இருக்கேன் அப்படிங்கிறது வந்து வந்து ஒரு அவுடேட்டடான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஸ்மார்ட்டை விட நீங்க எந்த அளவுக்கு பிளெக்சிபிளா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உங்களோட லைஃப் லீட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ பிளெக்சிபிளா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, உங்ககிட்ட சேவ் பண்ணி ஒரு அசெட் ஒன்று இருக்கும்போது உங்களால வெயிட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான வேலையில ஸ்விட்ச் பண்ண முடியும். அதுக்கான டைமை உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க கண்ட்ரோல் ஓவர் யுவர் டைம் இருக்கு அப்படிங்கிறது தான் நீங்க வேலையில எந்த அளவுக்கு நெகிழ்வுத்தன்மையோட இருக்கீங்க அப்படிங்கறது வந்து முடிவு பண்ற விஷயம். சோ எதிர்காலத்துல ரொம்ப வேல்யூபிளான கரன்சியா பார்க்கப்படுற விஷயங்களா இருக்க போறது உங்களுக்கு உங்க டைம் மேல எவ்வளவு கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் மேல பிளெக்சிபிளா எவ்வளவு கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறதும் தான். சோ இந்த கண்ட்ரோல் ஓவர் டைம் அண்ட் கண்ட்ரோல் யுவர் பிளெக்சிபிலிட்டி இது ரெண்டும் உங்களுக்கு வேணும், உங்க லைஃப்லயும் ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இலக்குகளுக்காக சேமிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எந்த இலக்கும் இல்லாம எதிர்காலத்தை ரொம்ப நிலையான வாழ்க்கையை கடத்துறதுக்காக கண்டிப்பா சேவ் பண்ணணும். இந்த நூற்றாண்டுல இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ஜாப் ரிலேட்டட் சிச்சுவேஷன்ஸ்ல சேமிச்சு முதலீடு பண்ணி ஒரு வெல்த்தை பில்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அதனால உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சேவ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல இந்த செக்மெண்ட் வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்ற விஷயம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு செக்மெண்டோட ரிவ்யூ வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.